ஊதியத்தை வழங்கிடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. யோகா பயிற்சி நியமனத்தை ஏமாற்றாதே. பணி நிரந்தரம் செய். யோகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய். வழங்கிடு வழங்கிடு. ஊதியத்தை வழங்கிடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. யோகா பயிற்சி நியமனத்தை ஏமாற்றாதே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. யோகா பயிற்சியாளர் பணத்தை வைத்திருந்து ஏமாற்றாதே. வழங்கிடு வழங்கிடு. ஊதியத்தை வழங்கிடு. தமிழக அரசு யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு. வழங்கிடு வழங்கிடு. உடனடியாக ஊதியத்தை வழங்கிடு. அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வருடமாக சம்பளம் கொடுக்கவே இல்லை. சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் எங்களுக்கு காணல் நீராக இருக்கிறது. 1.5 கோடி கையில வாங்கி வச்சுட்டு மத்திய மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்பவே மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்கு. ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா வருகின்ற பணத்தையே தமிழ்படுத்துறாங்க எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு இதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. பல மாநிலங்கள்ல இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனா தமிழகத்துல மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்ல அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறார்களா என்பது அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியல. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1,56 லட்சத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் காசிநாதத்துறை.